வணக்கம் மக்களே, மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா டூ வீலர் ஏப்ரல் மந்தோட சேல்ஸ் டேட்டா பார்த்துடலாம். ராயல் என்ஃபீல்டு 31% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் 37% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ டூ வீலர்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்டாக் இ ஸ்கூட்டர் மார்ச் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது 29% டிக்ளைனும் இயர் ஆன் இயர் வைஸ் 72% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ பேசஞ்சர் வெஹிக்கல் சேல்ஸ் டேட்டா பார்த்துடலாம். மாருதி சுசுகி 35% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட். டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் 30.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ மஹிந்திரா இவங்க 8% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹூண்டாய் மோட்டார் 17% அதிகரிச்சிருக்கு. ஸோ டூ வீலர் சேல்ஸ் டேட்டா ஏப்ரல் மந்த்துக்கானது. ஹீரோ மோட்டோகார்ப் 85% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுதான் ஹையஸ்டாக இருக்குது மற்ற நிறுவனங்களை காட்டிலும். டிவிஎஸ் மோட்டார்ஸ் தான் லோவஸ்டாக இருக்குது. 7% தான் இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ த்ரீ வீலர்ஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 77% இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் இவங்க 28% ஓவராலாக இவங்க அதிகரிச்சிருக்கு இவங்களோட சேல்ஸ். ஈவியில் இவங்க தான் லீடராக இருக்காங்க. 72% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபார்ம் வெஹிக்கல்ஸ் பற்றி பார்த்துடலாம். மஹிந்திரா டிராக்டர்ஸ் 20% க்ரோத் கொடுத்துருக்காங்க. எஸ்கார்ட்ஸ் குபோட்டா 24% இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கல் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார் 7% இம்ப்ரூவ்மெண்ட்டும், பஸ் அண்ட் டிராக்டர்ஸில் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா 11% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்எம்எல் மஹிந்திரா 15% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் டேட்டா எல்லாமே பாசிட்டிவில் தான் கொடுத்துருக்காங்க. இன்னமும் பெட்ரோல் அண்ட் டீசல் க்ரீசஸ் அஃபெக்ட் ஆகலை இந்தியாவில் முழுசாக. ஸோ இதோட எஃபெக்ட் முழுசாக தெரியும் போது ஒருவேளை ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகலாம். இப்போதைக்கு எல்லா ஆட்டோ நிறுவனங்களுமே ஓரளவுக்கு ஹை ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒருவேளை சேல்ஸில் டிக்ளைன் காமிச்சாங்கன்னா தான் ஒரு 2 குவார்ட்டர்ஸில் அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் டேர்ம் கன்சிடரேஷனுக்கு கோடெக் மஹிந்திரா பேங்க் இவங்க ஃபைனல் டிவிடெண்டாக 65 பைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். கிராஸ் என்பிஏ 1.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கடந்த ஆண்டில் 1.4% இருந்திருக்கு. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் ஸோ இவங்களோட டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் இப்போ 500 இருக்குது இந்த குவார்ட்டர் எண்டிங்கில். இவங்களோட நெட் ப்ராஃபிட் 19% இம்ப்ரூவ்மெண்ட்டும், ரெவன்யூ 19% இம்ப்ரூவ்மெண்ட்டும் காமிச்சிருக்காங்க. ஏபிஎல் அப்போலோ ₹8.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 21% இம்ப்ரூவ்மெண்ட், ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 14% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். சிடிஎஸ்எல் ஃபைனல் டிவிடெண்டாக ₹12.75 கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 22% இயர் ஆன் இயர் வைஸ் டிக்ளைன், ரெவன்யூ 17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் ரெண்டுமே இயர் ஆன் இயர் வைஸ் இவங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிடிஎஸ்எல்மே இன்னமும் ப்ரைஸ் நல்ல ஹை ப்ரைஸில் தான் இருக்குது. ஃபர்தராக இன்னும் நல்லா குறைஞ்சதுன்னா லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். நெட்வெப் பார்த்தீங்கன்னா ₹3 ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 66% இம்ப்ரூவ்மெண்ட்டும், ரெவன்யூ 87% அதிகரிச்சிருக்கு. எல்ஜி பாலகிருஷ்ணா இவங்க ₹22 ஃபைனல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா August 19 சொல்லியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 17% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 56% அதிகரிச்சிருக்கு. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க 70 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 31% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் ரெவன்யூ 20% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 26% அதிகரிச்சிருக்கு. இந்தியா ஷெல்டர் இவங்க ஃபைனல் டிவிடெண்டாக ₹10 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 27% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எஸ்எம்எல் குளோபல் செக்யூரிட்டி 60 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் 425% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓமெக்ஸ் ஆட்டோஸ் இவங்களோ ஃபைனல் டிவிடெண்டாக ₹2.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் May 8. இவங்களோட ரெவன்யூ 53% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 3,369% இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட் இவங்க 60 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 962% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குஜராத் கண்டெய்னர்ஸ் ₹1.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் August 7. கோத்ரேஜ் ஆக்ரோவர்ட் இவங்க ₹11 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் July 29. சீகல் இந்தியா இவங்களுக்கு 918 crores ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு ஜெய்ப்பூர் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கிட்டேருந்து. ஸோ இதில் இவங்களுக்கு 74% இருக்குது ஜாயிண்ட் வெஞ்சரில். இவங்க SAM இந்தியாவோட ஜாயிண்ட் வெஞ்சரில் இந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க.
நன்றி மக்களே. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ல உங்களுக்கு முதலீட்டு சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் மக்களே.